பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் லீலைகள் பலவற்றை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதில் முக்கியமானதும் சிறப்பானதுமான விநாயகர் சதுர்த்தியை நாம் அனைவரும் மகிழ்வோடு கொண்டாடும் முறை என்றிலிருந்து என்பதை இன்று தங்கள் கண்களுக்கு விருந்தாக காணுள்ளோம். பங்கேற்பவர்கள் விநாயகர், சிவன், சக்தி, சுவாமி, ஒரு சந்தேகம். கேள்தேவி, நமது மைந்தன் இப்படி மனித உடலும் யானை முகமுமாக தோன்றியிருப்பது ஏனென்று புரியவில்லையே. காரணமில்லாமல் காரியம் காரணமில்லாமல் காரியமில்லை. வியக்கத்தக்க பெரும் காரியத்தை சாதிப்பதற்காகவே விசித்திரமான வடிவத்தில் தோன்றியிருக்கிறான் நம் மைந்தன். உரிய காலம் வரும்போது அதை நீயே அறிந்து கொள்வாய். தங்கள் சித்தம். நாராயண நாராயண. நாரத முனிவருக்கு எனது பணிவான வணக்கம். யார்? சந்திரனா? வானில் வலம் வரும் நீ கைலாயத்தை வலம் வர சென்று கொண்டிருக்கிறாயா? வனம் பெறுவதா? அதற்கெல்லாம் எனக்கு ஏது நேரம். அக்னி முதலான 27 நட்சத்திர மனைவியரும் என்னை ஒரு கணம் கூட நகரவிட மாட்டேன் என்கிறார்களே. ஆமாம் ஆமாம், அழகுக்கு உதாரணம் சொல்பவர்கள் சந்திரனை போல் என்று உன்னைத்தானே சொல்கிறார்கள். அப்படி இருக்க கையிலே பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் அழகே ஒரு குழந்தை தோன்றிருக்கிறாராமே, உண்மைதானா என்று பார்க்க வந்தேன். ஓ, அது அப்படி பார்க்கிறதா? என்ன நாரதரே? ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. நீ போக வேண்டிய வழியில்தான் கைலாயத்திற்கு சென்றுதான் விநாயகரை காண முடியும். நாராயண நாராயண. யார் நீ? எங்கே செல்கிறாய்? அம்மையப்பனுக்கு பிள்ளையாக விநாயகர் தோன்றிருக்கிறாராமே, அவரைத்தான் பார்க்க செல்கிறேன். நான் தான் விநாயகர். என்ன? விசித்திரமான உருவம் கொண்ட நீயா விநாயகர்? யானை முகமும் மனித உடலும் கொண்ட இந்த வடிவம் அழகின் வடிவம். சந்திரா, அழகே உருவானவன் என்ற ஆணவத்தால் எம்மை அவமதித்த நீ அந்த அழகை இழந்த அருவியாக ஆவாயாக. அகன்றையை தீர்க்கும் மன்னனை போற்றி, பாவத்தை போக்கும் பரம்பொருளை போற்றி. ஐயனே ஐயனே ஆ. உண்மையான அழகு எது என்று நீ உணரும் காலம் வரும் வரை நீ இப்படியே இருப்பாயாக. ஈஸ்வரனின் மகனுக்கு இந்த சனீஸ்வரனின் பணிவான வணக்கம். நீதான் சனீஸ்வரனா? ஆம் பிரபு. நீ எதற்காக வந்தாய்? விண்ணவரோ மன்னவரோ சில காலங்கள் என் பிடியில் இருக்க வேண்டும் என்பது இறைவன் எனக்கு விதித்திருக்கும் கடமை. அதன்படி தங்களை பிடிக்க வந்திருக்கிறேன். எம்மை கூடவா? மகேஸ்வரனியை பிடித்த இந்த சனீஸ்வரன் அவர் மைந்தனை ஆட்டம் பிடிக்காமல் விட்டு விடுவாரா என்ன? அதான் செய்தார். நீ எம்மை எவ்வளவு காலம் பிடிக்க வேண்டும்? 7 நட்சத்திர காலங்கள். எந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது பிடிக்க வேண்டும்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிடிக்க வேண்டும். இன்று அஸ்வினி என்று நீ எப்படி தீர்மானிப்பாய்? சந்திரன் எந்த நட்சத்திரம் இருக்கின்றாரோ அன்று அந்த நாள், அதனால்
செய்ய வேண்டும்? இன்று போய் நாளை வா. விநாயக பெருமானே, தங்கள் ஆணைப்படியே வந்துவிட்டேன். நீ சந்திரனே வரவில்லையே, இன்று போய் நாளை வா. விநாயக பெருமானே, சந்திரனே வரவில்லையே. புரிகிறது புரிகிறது, இன்று போய் நாளை வருகிறேன். விநாயக பெருமானே, விக்னேஸ்வரா, கண அதீபா, என்னை காப்பாற்றுங்கள். கருணையே உருவான கணபதியே, அருளே உருவான ஐங்கர பெருமானே, என் கணவர் செய்த பிழையை மன்னித்து முன்போல் பிரகாசிக்க அருள் புரியுங்கள். அவ்வாறே ஆகட்டும். வானில் உலா வரும் நிலா முன்போல ஒளி வீசட்டும். கலை கொண்ட பிறைமதி முழுமதி ஆகட்டும். விநாயக பெருமானே, ஒரு திவ்ய திருமேனி, இரு செவி, 3 கண்கள், 4 புயங்கள், 5 கரங்கள் கொண்டு விளங்கும் யானை முக கடவுளே, அருள் புரியுங்கள். தந்திரா, தந்திரா, நீ எம்மை பறிக்க தந்திரா, நீ எம்மை பரிகசித்து சாபத்திற்கு ஆளான நாள். நான் தான் பிழையான சதுர்த்தி நாள். அந்நாளில் உன்னை பார்ப்பவர்கள் நீ பெற்ற சாபத்திற் பாவத்தை அவர்களும் அடைவார்கள். ஆனால் என்னை பரிகசித்து சாபத்திற்கு ஆளான நாள். நான் தான் பிறையான சதுர்த்தி நாள். அந்நாளில் உன்னை பார்ப்பவர்கள் நீ பெற்ற சாபத்திற் பாவத்தை அவர்களும் அடைவார்கள். ஆனால் எனக்கு விருப்பமான ஆவணி கிருஷ்ண பட்ச சதுர்த்தி நாளை என்னை வணங்கினார். அதோடு பெற்ற பாவங்கள் தீர்ந்து உண்மையானே பெறுவார்கள். ஆஹா, எனது ஆணவத்தை நீக்கியதற்கு அடையாளமாக விநாயகர் சதுர்த்தி எனும் விழாவையே தந்து விட்டீர்களே. இதுவே நான் பெற்ற பேரும் பேர். யார்? சனீஸ்வரனா? பிரபு, 8 நாட்களாக வந்து வந்து சென்று கொண்டிருக்கிறேன். தங்களை பிடிக்க அனுமதி தாருங்கள். சனீஸ்வரா, ஒருவரை பிடிப்பதிலும் சரி விடுவதிலும் சரி காலக்கணக்கு மாறப்பவன் நீ இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? நீ என்னை எப்போது பிடிக்க வேண்டும்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிடிக்க வேண்டும். நீ என்னை எப்போது விட வேண்டும்? பூச நட்சத்திரத்தில் விட வேண்டும். சந்திரா, நீ இன்று எந்த நட்சத்திரத்துடன் இருக்க வேண்டிய நாள்? இதோ இது பூச நட்சத்திரம் பிரபு. வேலென்ன, அவ்வளவுதான். அப்படி என்றால் சந்திரன் என்னை அசூரி நட்சத்திரத்தில் பிடித்து பூச நட்சத்திர நாளில் விட்டு விட்டார். என்னை பிடிக்கும் காலக்கேடு முடித்து விட்டது. உண்மைதான் பிரபு. தங்கள் ஞானத்தால் என்னை வென்று விட்டீர்கள். ஞான விநாயகர் என்பதை தீர்மானித்து விட்டீர்கள். தங்களை வென்றதற்காக என்ன செய்ய வேண்டும் பிரபு? எனது பக்தர்கள் எனது பெயரை ஒரு முறையேனும் உச்சரிக்கும் என்னை பிடிக்கும் காலம் வந்தால் கடினமாக நடந்து கொள்ளாதே.